வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி பற்றிய பாடத்திட்டத்தின்படி 3வது கொஸ்டின் என்று பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வினா, அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கனா. சங்க காலத்தில் ஓவியங்கள் டேஸ் அழைத்தனர், கண்ணெழுத்து என்று அழைத்தனர். 2வது வினா, அடைப்புகள் உள்ள ஒளி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கனா. கிளி பேசு, மயில் அகவும், கூகை குளரும், குயில் கூவும். 3வது வினா, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். 4வது வினா, சரியான வினா சொல்லி தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இது அடிக்கடி கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 5வது வினா, பொருத்தமான காலம் கண்டறிக. போட்டியில் வென்றார், பொருத்தமான காலம். போட்டியில் வென்றார், வென்று விட்டார், அப்ப இது இறந்த காலம். மேடையில் பேசுகிறான், இது நிகழ்காலம். தடுப்பூசி செலுத்தினேன், இது இறந்த காலம், சரி. பள்ளிக்கு செல்வேன், இது எதிர்காலம் வரை, தவறு. 6வது வினா, பொருத்தமான காலம் கண்டறிக. மிதிவண்டி ஓட்டுவேன், எதிர்காலம், சரியான விடை. திடலில் ஓடினேன், திடலில் ஓடினேன் அப்படின்னா இறந்த காலம், தவறு. பெயர் சூட்டினார், இறந்த காலம். வீட்டிற்கு செல்வேன், எதிர்காலம். 7வது வினா, பொருத்தமான காலம் கண்டறிக. நாங்கள் வருவோம், எதிர்காலம். அவன் வருகிறான், நிகழ்காலம். அவை வருகின்றன, நிகழ்காலம், சரி. அவை வந்தது, இறந்த காலம், தவறு. 8வது வினா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வரும் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. முருகா வந்து விட்டாயா, இதுதான் சரியான தொடர். 9வது வினா, சரியான நிறுத்தற் குறிகளை உடைய சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. காகத்திற்கு காது உண்டா, இது கேள்விக்குறி, அதனால கேள்விக்குறி போறாங்க. அப்ப ஆச்சரியக்குறி உள்ளதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம். அதற்கு காது கேட்குமா, வினா கேட்கறதுனால கேள்விக்குறி யூஸ் பண்ணியிருக்காங்க. 10வது வினா, ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல அரை காற்புள்ளி வரும். நம்ம நேற்றைய வினாவில் நம்ம பார்த்தோம் அரைப்புள்ளி எப்படி யூஸ் பண்றதுன்னு. வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிகனா. தமிழின் இனிமைத்தான் என்ன, ஆச்சரியக்குறி. 12வது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். பெண்பால் புலவர் இவங்க மரியாதை குறைகிறதுனால, மரியாதைக்கு உரியவங்க, அதனால அறுவிகுதி யூஸ் பண்ணியிருக்காங்க. 13வது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. இசை ஒருமை ஒரு இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அக்ரி நிலை, அதெல்லாம் பெற்றிருந்தது. 14வது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. இங்கே கூறுகள் பன்மையில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இப்போ பன்மையில் முடிந்து. போன்றது ஒருமை, போன்றன பன்மை தான். இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றன, இது இந்த ஆடு மாடை குறிக்கக்கூடியதான் போன்றன. இது இலக்கிய கூறுகள் போன்றவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனமாக பார்க்கணும். 15வது வினா, இங்கே புள்ளி வச்சா இங்கே உயிரெழுத்து வரும். ஓர் அணில் மரத்தில் ஏறிதா, சரியான விடை. 16வது வினா, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எப்பகை தொடர்னா செய்தி தொடர். வினா தொடர்னா கேள்வி தொடர் வந்திருக்கணும், கேள்வியா கேட்கணும். 17வது வினா, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார், இதுதான் சரியான தொடர். நீலாம்பிகை அம்மையார் மகள், மறைமலை அடிகள் ஆவர். இப்போ சென்டென்ஸ் மாற்றி அதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம். 18வது வினா, சரியான தொடரை தேர்ந்தெடு. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணவினை கொண்டிருந்தனர். நம்ம அதுக்கு படிக்கும் போதே தெரியும் ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு. 19வது வினா, எஸ்கலேட்டர்னா மீன் படிக்கட்டு, மீன் தூக்கினா லிப்ட், மின்னஞ்சல்னா இமெயில், மின்னூல்னா இபுக். 20வது வினா, கூற்று. இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்களாகும். நியூ சிலபஸ்ல உள்ளது, வெரி இம்பார்ட்டன்ட். இத்துக்கு இந்த இன எழுத்து, சரி. இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர், சரி. காரணம் இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவட நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. கூற்றுக்காரம் இரண்டுமே சரி. 21வது வினா, குரில் நெடில் அறிந்து பொருள் வேறுபாடு அறிய சொல்லியிருக்காங்க. சிலைனா இறைவனோட திருவுருவம் தான் சிலை. சீலைனா நம்ம அடியக்கூடிய பெண்களினுடைய சீலை தான் துணின்னு சொல்றாங்க. 22வது வினா, இருள் பொருள் தருக. திங்கள்னா நிலவுன்னு சொல்லுவாங்க, மாதம்னு சொல்லுவாங்க. 23வது வினா, முகநூல் அப்படிங்கிறது சரியான இணைய தேர்வுன்னு சொல்லுவாங்க. முகநூல்னா ஃபேஸ்புக்,
மின்னஞ்சல்னா இமெயில், செயலினா ஆப் பெறும், புலனம்னா வாட்ஸ்அப். 4வது வினா தான் சரி. 24வது வினா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுது. ஊக்கம்னா உற்சாகம், எதிர்ச்சொல் சோர்வு. சேர்த்தெழுதல் பொங்கல் பிளஸ் அன்று, உடல் மேல் உயிர் ஒன்றுவதை இயல்பை நிறுத்தி பொங்கல் அன்றுன்னு புணர்ந்துள்ளது. படிப்பறிவை படிப்பு பிளஸ் அறிவு, குசுறுதுப்புல உகரம் வந்தா உகர விட்டு பேரும் படிப்பு மட்டும்தான் இருக்கும். சேர்த்தெழும்போது படி, இங்க ஒரு இப்பு இருக்கும், சேர்த்து படிப்பறிவுன்னு வரும். 27வது வினா தற்பவம் சொல்லை கண்டறிக்கணும். தற்பவம் விளக்கும், இது மட்டும்தான் தற்பவங்கிற சொல்லு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏஜென்சினா முகவாண்மை. 29வது வினா ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். 30வது வினா விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல், நேர் விடை சொல்றாங்க. காஸ்மிக் ரேஸ் அப்படின்பது புற ஊதா கதிர்கள். 32வது வினா கமலா சிலப்பதிகாரம் கற்றால். கமலா அவருடைய வேலையை செய்கிறார், அதாவது செய்வினை வாக்கியம். பிறவினை வாக்கியம்னா பிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஆசிரியர் பாடம் கற்பித்தார். சரி. 34வது வினா சாலையின் இடைப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி. விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடும். சாலை விதியில் முதன்மையான விதி எதுனா சாலையின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளுக்கான முதன்மையான விதின்னு சொல்றாங்க. 35வது வினா திருநின்ற ஊர தின்ன நூறுன்னு அதோட மறுவ சொல்றாங்க. விரிந்தது மழை பெய்ததால் புவியின் இதழ் விரிந்தது, மயில் தொகை விரித்தது. 37வது வினா பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கொண்டு பொறுத்துக. கைல்டுனா வணிக குழு, பேட்டன்னா காப்புரிமை, கன்சுலேட்னா துணை தூதரகம், டெரேட்டர்னா நிலப்பகுதி. 38வது வினா சொற்களை ஒழுங்குபடுத்துக. சிறை கோட்டத்தை அரை கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டி நான் வேண்டினால் வரும். இதுதான் கொடுத்துருக்காங்க சரியான விடைன்னு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். ஆனாவனப்படி ஐ வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும். பையோ பொய்யோ மையோ வெய்யோ. 40வது வினா அகர வரிசைப்படி ஆ வரணும். இது மாதிரி எல்லாமே ஆ இருக்கும்போது காங்காச்ச வரிசையில் எது பரிசில் வரும்னா காங்க சா வரிசை வரையும் சா, அதுக்கப்புறம் இது வரும். விடை டி. 41வது வினா அகர வரிசைப்படி சீர் செய்ய சொல்றாங்க. அகர உயிரெழுத்து இல்லைன்னா உயிர்மை எழுத்தான காங்காச்ச வரிசை பார்க்கணும். கா வரிசை கா கி கி. 42வது வினா பௌவம் என்பதன் தவறான பொருளை தெரிந்துனா பௌவம்னா முன்னீர், கடல், ஆளி, இதோட மற்றொரு பெயர்கள். ஊழிங்கிறது நீண்டது ஒரு காலப்பகுதின்னு சொல்லுவாங்க. தாவரத்தின் இளம்பயிர் வகையை சுட்டாத சொல்லுன்னு பார்த்தோம்னா நாட்டு, நெல்நாட்டு, தென்னங்குருத்து, தென்னம்பிள்ளை இதெல்லாம் சொல்லுவாங்க. இளநீர் மட்டும்தான் தவறு. 44வது வினா நில வகை அல்லாத சொல்லை கண்டறிக. தரிசு நிலம், சுவல் நிலம், அவல் நிலம்னு சொல்லுவாங்க. பரிசு கிடையாது. 45வது இந்த வழிங்கிறது துன்பம், இந்த வழிங்கிறது காற்று. சிறப்பு வரலாறு வரக்கூடிய லீவு தான் நெறி வழின்னு சொல்லுவாங்க. 46வது வினா சிவிலைசேஷன் என்பது தமிழாக்கம், நாகரிகம். வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர், உளவியல்னா அக்ரானமி, பயிரிடுதல்னா கல்டிவேஷன் சொல்லுவாங்க. 47வது வினா சப்மரீனா நீர்மூழ்கி கப்பல். இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை எடுத்து எழுதலாம். இறந்தால் என் மனம் இறந்து விடாது. இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குகன்னா சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இதான் சரியானது. 49வது வினா சந்திப்பிடையற்றம் தொடர்னா கைவினை கலைஞர்களுள், கைவினை கலைகளுள், அதாவது வெறும் கலை இல்ல, கைவினை கலைகளுள். இது 28 பண்புக்கான வழிநம்பிக்கும். ஒன்றை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்படையா வந்தா வழிநம்பிக்கும். ஒன்றை கற்று ஊ வினையச்ச ஊ வந்தா வழிநம்பிக்கும். கற்றுக்கொள்வேன். விடை ஏ. 50வது வினா கீழ்கணக்குள்ள எது சரி? விளக்குங்கிறது இலக்கண படத்தை விளக்கி கூறு, விளக்கை அணைத்து விடு. நன்றி, வணக்கம். தமிழாத்தி வேட்டை NBC.